ആയിരിക്കില്ലേ പോലീസിന്റെ. நீ நல்லா பாத்தியா? சார் பார்த்தேன் சார். ஜீவானந்தமே தான் இன்ஸ்பெக்டரோட போயிட்டு இருக்கான் சார். அவன் பைக்குள்ள இருந்தவன் எப்படி வெளியே வந்தான்? இப்போ எதுக்கு அவசரமா இன்ஸ்பெக்டர் மீட் பண்ணா? ഹായ്, എന്റെ ചെക്കിനെ പുതിയ റിയാക്ഷൻ വീഡിയോയിലേക്ക് സ്വാഗതം. അപ്പൊ നമ്മളിന്ന് റിയാക്ഷൻ ചെയ്യാൻ പോകുന്നത് നമ്മുടെ വിജയനന്റെ കത്തി മൂവിയിലെ ആ ഗംഭീര മാസ് സീനിന് ശേഷമുള്ള സീനാണ്. അവര് തണ്ണി ബ്ലോക്ക് ചെയ്യാൻ പോവാണ്. യെസ്, അപ്പൂപ്പന്മാരുടെ ആ ഒരു മാസ് സീൻ എല്ലാവരും ഇങ്ങോട്ട് വന്നിട്ടുണ്ടായിരുന്നു. ഏകദേശം 60 പേര് വേണമെന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നു അല്ലെ. ആ ഒരു പവർ സീനിന് ശേഷമുള്ള ഒരു പുഴയൊക്കെ സംഭവം കാണിച്ചിട്ടുണ്ടായിരുന്നു. അപ്പൊ നമുക്ക് നേരെ ആ സീനിലോട്ട് പോകാം. റെഡി അല്ലേ? റെഡി. എന്തായിരുന്നു പേര്? എന്ത് നദിയാണ്? പുഴൽ നദി. പുഴൽ നദി തന്നെയാണോ? എനിക്കറിയില്ലട്ടാ. ഈ ഫുള്ള് വായിക്കാൻ അറിയില്ല ചില വാക്കുകൾ. 1 hour ലേറ്റ് അടിച്ച് ഒരു മറ്റേ വർക്കേഴ്സിനെ പോലെ ആ ഇത് മറ്റേ വാട്ടറിന്റെ ആൾക്കാർ. ബീജം നോക്കി കാസറ്റോ സിഡി അല്ലേ? சரி, அந்த பைப் ஃபுல்லா தெரியணும். சரி. போனில நீ செம்பரம் பக்கம் போயிடு. அங்க மத்த பெரியவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, நான் போறேன். ரவி, நீ வீராணம் போயிடு. சரி. தாத்தா, நீங்க அந்த சீடியை வந்து ஏற்கலப்பையில இங்க தொங்க விட்டுறணும். സത്യാണ് വീടെടുക്കുന്നത്. അല്ല കാണിച്ചിരിക്കുന്ന അങ്ങനെയല്ലേ? മറ്റേ വെള്ളത്തിന്റെ പൈപ്പ് ലൈൻ അല്ലത്? അതെ അതെ, അതല്ലേ മറ്റേ കാണിച്ചത് ഫസ്റ്റ്. ഇറങ്ങണോ? ആ വെള്ളം ഇല്ലല്ലോ. குழாய்க்குள்ள இவங்க போனா தண்ணி எப்படி சார் அனுப்புறது? എസ്പി ഇൻഫോം பண்ணோம். ഇത് എന്ത് ഇടം? പൈപ്പില് ആളുണ്ടായ വെള്ളം വിടാൻ പറ്റില്ലല്ലോ. വെള്ളം വിട്ടാൻ ബ്ലോക്ക് ആവില്ലേ? അല്ല, ആൾക്കാരൊന്നും ഇരിക്കില്ല അതിൻ്റെ ഉള്ളിലുള്ള. ഏകദേശം സമരമരം അല്ലെ? സമരം പോലെ. അതെ. யாராவது இருக்கீங்களா? ஹலோ ஹலோ, யாராவது இருக்கீங்களா? മറ്റേ ഷോട്ട് അടി അവരുടെ വ്യൂ അങ്ങനെ ആയിരിക്കില്ലേ പോലീസിന്റെ? കുഴൽ മാസ് ഫ്രെയിം അല്ലേ പോയിട്ട് തിരിച്ചു വന്നു. என்ன பண்றீங்க உள்ள? வெளியே வாங்கயா. நீங்க வெளியில, நான் உள்ள வரவா? வந்துதான் பாரு. நாங்க மொத்தம் 25 பேரு. இங்க வர பெட்ரோல் கேடு ஊத்தி விட்டு கொளுத்திடுவோம். 26 ஒன்னையும் சேர்த்து. പെട്രോള് ഉള്ളില് ഫ്രീ ന്യൂസ് അല്ലേ? உள்ள ஆள் இருக்காங்க சார். எல்லாம் கிளவனுங்க. டீ குளிச்சுறோம்னு மிரட்டுறாங்க சார். 5 மணிக்குள்ள வாட்டர் சிட்டிக்கு அனுப்பணும் சார். இப்ப மணி 9 ஆச்சு. സിറ്റിയിലോട്ട് சார் இப்பதான் நியூஸ் வந்தது. இங்க மட்டும் இல்ல, பூண்டி, சோழாவரம், செம்பரம்பாக்கம், வீராணம் 5 ஏரியும் லாக் பண்ணிருக்காங்க. எல்லாருமே வயசான கிழவனுங்க சார். എല്ലാം പ്രായമുള്ളവര്. ആ ഇരിക്കാനോടെ വേറൊരു ടൈപ്പ് സമരമുറ അല്ലെ? സമരം സമരം ഓരോ സ്ഥലങ്ങളാണ്. ഏകദേശം ഗ്രാമത്തിനാണ് വെള്ളം പോകണോ സിറ്റിയിലോട്ട്? അതാണ് കാണിച്ചത്. ആ എല്ലാരും വന്നില്ലേ? അവിടെ അവര് കമ്പൊക്കെ അടിച്ചിരുന്നു പോലീസുകാർ. குழாயோட ஃப்ரண்ட் போர்ஷனை பிரேக் பண்ண ட்ரை பண்ணோம் சார். ஒரு இடத்த உடைக்க ட்ரை பண்ணும்போது அவங்க உள்ளே நடந்து போயிடுறாங்க சார்.
18 கிலோமீட்டர் பைப் உடைச்சிட்டா ரீப்ளேஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் சார். അവരുള്ളോട്ട് നടക്കുന്നു. உள்ள எல்லாரும் பெட்ரோல் கேன் வச்சிருக்காங்க சார். அவங்க ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா நேஷனல் இஷ்யூ ஆயிரும். നടന്നു പോന്ന அந்த கிராமத்தை சேர்ந்த ஜீவானந்தன் தான் இவ்வளவு பண்றான் சார். அவனும் அது உள்ளதா இருக்கான். அவன் சொன்னா மட்டும்தான் இவங்க வெளியே வருவாங்க. கிராமத்தானது எப்படி அப்படி கிரிமினல்தனமா யோசிக்கிறாங்க? ഗ്രാമത്തിലുള്ള என்ன அங்க எப்படி இருக்கு? இங்க வெளிய ஃபுல்லா பிரஸ், இங்கிலீஷ் பேப்பர், தமிழ் பேப்பர், உள்ளூர் டிவி, வெளியூர் டிவி, ஹிந்தி, இங்கிலீஷ்னு வண்டி வண்டியா நிக்கிறானுங்கப்பா. இது மீடியாவோட பசி, அது நமக்கு முக்கியம் இல்ல. இது மக்கள் பசியா மாறணும். மக்கள் நம்ம கிட்ட கேள்வி கேட்கணும். அப்ப நம்ம பேசலாம். മീഡിയന്റെ മറ്റേ ഇത് ദാഹം വേണ്ടതല്ലേ മീഡിയ സിറ്റിയില് കഴിഞ്ഞ പ്രാവശ്യം പറഞ്ഞില്ലേ സിറ്റിയിൽ ആയ നമുക്ക് അല്ല വില്ലേജിലായ പ്രശ്നമൊന്നുമില്ല. തീർന്നു എല്ലായിടത്തും. ആ പെട്ട് ഇതുകൊണ്ട് സിറ്റിയിലെ മറ്റു സംഭവങ്ങളൊക്കെ പോയി. ഓ വാട്ടർ സപ്ലൈ സംഭവം. എല്ലാരും പെട്ടെടുക്കണം. ஏரிகளின் தண்ணீரை குழாய்களில் புகுந்து தடுத்திருப்பவர்கள் அனைவரும் வயது முதிர்ந்த பெரியவர்கள் என்பது அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அருட்பிரகாசம் வயது 73, கிருஷ்ணமூர்த்தி வயது 71, குருநாதன் வயது 69, பெரியசாமி வயது 74, சுந்தரபாண்டி வயது 72, துரை வயது 79, ராமமூர்த்தி வயது 73, வாசுதேவன் வயது 72, கனகராஜ் வயது 74, நடராஜன் வயது 76, குமரகுரு வயது 67. இத உண்மையில விவசாயம் பண்ணலாம். வயசானவங்களால எப்படி இதை பண்ண முடிஞ்சதுன்னு ஒரு சின்ன விளம்பர இடைவெளிக்கு அப்புறம் பேச போறோம். இது ராணா முறுக்கு கம்பி வழங்கும் வெட்டி பேச்சு விடிஞ்சா போச்சு. மீடியா இறங்கி தொடங்கி. தம்பி இங்கிலீஷ் கேக்குது. அது ஹிந்தி இல்ல, பெங்காலி பாஷை. சொல்லு அங்கிதா. அங்கே தாத்தா இருக்கார்ல, இருக்காரு. அவர்கிட்ட நான் லைன்ல இருக்கேன்னு சொல்லுங்களேன். அங்கிள், அங்கிதா லைன்ல இருக்கா? ஒரு நிமிஷம் போன்ல இருக்கப்ப கொடுக்க சொன்னா. ஓ என்ன ரிங் எல்லாம்? அந்த ரிங்க போட்டுக்கோ. நம்ம 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. என்கேஜ்மெண்ட்னா இனிமே நான் ஃபோன் பண்ணா உன் ஃபோன் என்கேஜ்டா இருக்கவே கூடாது. மத்தவங்க ஃபோன் பண்ணா நம்ம 2 பேர் ஃபோனும் என்கேஜ்டா இருக்கணும். ஓகேவா? ஓகே. ആ ഒരു റൊമാൻറ്റിക് സീൻ വേറെ രീതിയിൽ കാണിച്ചു, നല്ല രസത്തില്. കാരണം രണ്ടുപേരും ഫ്രീ അല്ലേ? நேற்று ஃபுல்லா நம்ம சென்னை சிட்டிக்கு தண்ணி வராத காரணத்தினால இன்னைக்கு இந்த அம்பத்தூர், ஆவடி, தஞ்சாவூர்பேட்டை 6 ஏரியாஸ்ல இருக்கிற ஆளுங்களும் മറ്റേ വരുന്ന വെള്ളം മറ്റേ വണ്ടിയിൽ വരുന്ന വെള്ളത്തിൽ നിന്നാണ് അടികൊടുന്ന എല്ലാവർക്കും. ഏകദേശം മറ്റേതായി വെറിയായി വെള്ളം വെറി ഫ്ലാറ്റുകൾ. What the hell you are talking? Director. We are poor but educated. Mind it. Due to the scarcity of drinking water, people are capturing the water tanker lorries and enrolling themselves in rios throughout the city. The police force is unable to control them. Serious. தொடர்ந்து 2வது நாளா சென்னை சிட்டிக்கு தண்ணி வரல. இந்த வயசானவங்க மனையும் ஜீவானந்த மனையும் அபார்ட்மெண்ட் சிட்டி வாசிகள், ஆபீசர்ஸ், பிசினஸ் மேன் இவங்க எல்லாரும் செம்ம கடுப்பா இருக்கிற இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான விஷயம். சென்னையை தவிர மத்த எல்லா ஊர்க்காரங்களும் தன்னூத்து விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்றாங்க. கேளுங்க. 20 வருஷமா எங்க ஊர்ல தண்ணி இல்ல. 2 நாள் தண்ணி இல்லாத இப்படி குதிக்கிறானுங்க. ஒரு குடம் தண்ணி எடுக்க 12 மைல் நடக்க வேண்டியிருக்கு. நாங்க மட்டும் மனுஷங்க
இல்லையா? விவசாயம் பண்ண முடியாம இந்த பாலா பண்ணவங்கள வந்து ஆட்ட ஓட்டிட்டு இருக்காங்க. இதுக்கு அடையார் போட்ல பெசனர் ஆளுங்க என்ன சொல்றாங்க, அதுக்கு கிராமவாசிகள் பதிலுக்கு என்ன சொல்றாங்கன்றத கேளுங்க. ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியை கிராமத்தோட எப்படி கம்பேர் பண்ண முடியும்? This is ridiculous. கிராமத்து ஏரியாலாம் ஃபிளாட் போட்டு வித்துட்டு விவசாயத்துக்கு தண்ணி இல்லைன்னா எங்க இருந்து வரும்? ஓவே பூவாத்தி இவனுக்கு மொத்த பேர் பெயிண்டால கட்டானுவ. நான் கள்ளக்குறிச்சில இருந்து பேசுறேங்க. சிட்டில இருக்கவங்களுக்கு பூசணிக்காய் செடியில காய்க்குதா, கொடியில காய்க்குதா, மரத்துல காய்க்குதான்னு கேட்டு பாருங்க. ஒருத்தங்களுக்கும் தெரியாது. ஆக்கி வச்சா நல்லா தும்பாங்க. என்னப்பா எஃப்எம் கேட்டியா? இன்னும் நம்ம பிரஸ் கிட்ட பேசவே இல்ல, அதுக்குள்ள நிறைய பேர் நம்ம கிராமத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க. சிட்டில இருக்கிறவங்க நம்ம மேல கோவமா இருக்காங்க. நாளை காலையில 8 மணிக்கு நான் பிரஸ் கிட்ட பேச போறேன். அதுக்கப்புறம் விவசாயிகளோட கஷ்டம் மட்டும் தான் எல்லாரோடைய மனசுல இருக்கும். கோர்ட்ல ஷிராக் கொடுத்திருக்கிற போலீஸ் சப்போர்ட்டர்ஸ்க்கு எதிராக மக்களுடைய குரல் வெளியே வரும். ஒரே ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? ஜீவானந்தம் கல்கட்டா ஜெயில இருந்து தப்பிச்சிட்டாரு. நியூஸ்ல கேட்டேன். அவரு நேரம் இங்கதான் வருவாரு. நம்மள தப்பா புரிஞ்சுக்கிட்டாருன்னா எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். അങ്ങനെ സംഭവമില്ലേ? വിജയവാഡ കൊൽക്കത്ത ഓ വരികയാണ്. പക്ഷെ കാണുന്നില്ല. കണ്ണടക്കൽ കമന്റ് ഇട്ടിട്ടുണ്ടായിരുന്നു. ക്യാരക്ടറൈസേഷൻ അല്ല. మన దేశ ప్రధానమంత్రి is the second day that Chennai city is struggling without water. Farmers of the Tanuk village, members of the Anna Teresa old age home and Jeevanandam who are reporting and blocking water pipes will be arrested soon by the police department, a source says. The real intentions and motives behind this പ്രസ് പെട്ടെന്ന് കൊടുക്കണം. There's no time. Call the driver. Please. Okay, just one minute. Hassan, Robert, come on, let's go. പെട്ടെന്ന് പോകാൻ വേണ്ടിട്ട്. This is the first time top 12 corporate owners from India have gathered in one place. நமக்குள்ள பிசினஸ் போட்டி இருக்கலாம், நமக்கு பொது எதிரி வந்துட்டா நாம ஒண்ணு சேர்ந்துடணும். கார்ப்பரேட் எதிர்க்கிறவங்கள நசுக்கணும். இந்த ஒரு கேஸ்ல விட்டுட்டா ஊருக்கு கேஸ் போடுவாங்க. நான் ஷாம்பு ஃபேக்டரி வச்சிருக்கேன். ஒரு பாட்டில் எக் ஷாம்பு பண்ண 45 முட்டை வேணும். தெருவில் போற பரதேசி குழந்தைகள்லாம் முட்டை சாப்பிட ஆசைப்பட்டா how could we make shampoo? இஸ் கரெக்ட். இந்த கேஸ்ல எம்என்சி வாபஸ் வாங்கினா அது நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை. என் 12 கம்பெனி மேல 33 கேஸ் இருக்கு. நாளைக்கு இதே மாதிரி நாங்களும் கேஸ் வாபஸ் வாங்கணும்னு சொல்லுவாங்க. பிரஸ் மீட் நடக்க கூடாது. பிரஸ் மீட் அஸ்ஸாம்ல இருந்து 400 பேர் வர வச்சிருக்கேன். அந்த ஜீவானந்த பிரஸ் மீட்டுக்கு வரும்போது கலவரத்தை உண்டாக்கி they will finish him. Sounds good. I can help you get through the bureaucracy if needed. I'll support this financially. Thank you all. അവരെല്ലാരും ഒത്തുകൂടി. இந்த கேஸ்ல நான் ஜெயிப்பேன். Thanks for your support. ഓ കോൺഫിഡൻസ്. കാരണം അത് MNC എല്ലാരും ഒന്നിക്കുന്നു. കാരണം അങ്ങനെയല്ല ഉണ്ടാവാ. അവർക്ക് പിന്നീട് എങ്ങനെയെങ്കിലും ഇതിൽ ജയിച്ചു കഴിഞ്ഞാൽ അടുത്ത പിന്നെ ആൾക്കാർ വരില്ലേ? പോലീസ് സ്റ്റേഷനിൽ പോകും. ഇത് മറ്റവർ രണ്ടുപേരും കൂടെ അയച്ചതല്ലേ അവിടെ നിന്ന്? പോലീസ് തന്നെ ഇങ്ങനെ ഞെട്ടിയിരിക്കുന്നു അറിയോ? ഒരാൾ അവിടെ ഇല്ലേ? എഗൈൻ ഡീറ്റെയിൽ ആയിട്ട് പറയാണ്ടിരിക്കാൻ ഇവിടെ ബാക്ക്ഗ്രൗണ്ട് സ്കോറിൽ ഫുള്ള് കാണിച്ചു തന്നു. അവിടെ ഈ ഷൂടെ വന്നല്ലേ. கல்கட்டால தப்பிச்சு வந்த ஒரு ஜெயில் கைதியா இவ்வளவு பண்ணது? 2 நாளா சிட்டில வாட்டரை லாக் பண்ணி மொத்த போலீஸையும் பிரஸ்ஸையும் அலக்கடிச்சவன் ஒரு ஃப்ராடா. ആൾക്ക് അറിയില്ലല്ലോ എന്താ സംഭവം എന്നുള്ളത്. நீ நல்லா பாத்தியா? சார் பார்த்தேன் சார். ஜீவானந்தமே தான் இன்ஸ்பெக்டரோட போயிட்டு இருக்கான் சார். அவன் பைக்குள்ள இருந்தவன் எப்படி வெளியே வந்தான்? இப்போ எதுக்கு அவசரமா இன்ஸ்பெக்டர் மீட் பண்ணா? வேற ஏதோ பிளான் பண்றான். അവർക്ക് അറിയില്ലല്ലോ രണ്ടാം.